சம்பவம் இருக்குது மக்களே, சம்பவம் இருக்குது நாளைக்கு. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவான தகவல்ஸ் தான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி டிடிஎஃப் டாஸ்க் ஒன்று முடிஞ்சு. டிடிஎஃப் டாஸ்க் மாதிரியே இல்லை ப்ரோ இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டாஸ்க், தேர்ட் டாஸ்க் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்துட்டு லைக் டிடிஎஃப் இஸ் ஆல் அபவுட் லைக் பசில், லக் பேஸ்ட், மென்டல் டாஸ்க், ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாமே கலந்தது தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி செகண்ட் டாஸ்க், தேர்ட் டாஸ்க்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டஃப்பாக இருக்க போகுது. அது என்ன ப்ரோ என்னன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்துட்டு ஒரு டீமாக பிரிக்கிறாங்க போல். டீமாக பிரித்து அவங்க வந்துட்டு டேக் டீம் மாரி போட்டு யார் ப்ரோ அதில் ஜெயிச்சான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த இதில் வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் அண்ட் சௌந்தர்யா அவர்கள் ஒரு டேக் டீம் மாதிரி போட்டு மாஸ் பண்ணியிருக்காங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை செஞ்சுருக்காங்க நம்ம ரயானும் சௌந்தர்யா அவர்களும். ஸோ ரயான் சௌந்தர்யா ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஜெயிச்சாங்க ப்ரோ? ரயான் அவர்கள் வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த ஒரே டாஸ்கில் 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு நம்ம ரயான் அவர்கள். ஸோ சௌந்தர்யா அவர்கள் 4 பாயிண்ட்ஸ்ன்றது ஜெயிச்சிருக்காங்க அந்த டாஸ்கில். ஸோ அவ்வளோதானா ப்ரோ அப்படின்றது நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ அவ்வளோதான், அந்த டாஸ்க் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க் வந்துட்டு இட்ஸ் பியூர்லி என்டியூரன்ஸ் டாஸ்க்கு. என்டியூரன்ஸ்னால் ஃபுல்லாக லைக் வந்துட்டு எவ்வளோ நேரம் இதை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டாஸ்க்குன்றதை நம்ம பிக் பாஸ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ வேறு மாதிரி சம்பவம் இருக்க போது. நீங்கள் எல்லாருமே கேட்டுருந்தீங்க, என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு டாஸ்க்கா ப்ரோ? போய் கண்ணை கட்டிட்டு போயிட்டு பெயிண்ட்டை வந்துட்டு அவங்க மூஞ்சில் வைக்க சொல்கிறானுங்க, இது என்ன ப்ரோ இது டாஸ்க் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய பேர் நல்லா பார்க்க முடிஞ்சுது. என்னோடய போஸ்ட்டில் எல்லாத்துலேயும் யூடியூப்லேயும் கமெண்ட்ஸ் போடுறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வர டாஸ்க்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ நைட் நடந்த டாஸ்க் என்ன ப்ரோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நைட் நடந்த டாஸ்க் என்ன நடந்துச்சுன்னா என்டியூரன்ஸ். ஸோ என்டியூரன்ஸ்னாலே வந்துட்டு அவங்களோட பவர் எல்லாத்தையும், அந்த மென்டல் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் இது பண்ணணும். அந்த இடத்துல யார் வந்துட்டு அதிகமாக அந்த டாஸ்கில் எவ்வளோ பாயிண்ட்ன்றது நீங்கள் கேட்குறது புரியுது. அந்த டாஸ்கில் வந்துட்டு 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட்லாம் இல்லை மக்களே, 10 பாயிண்ட் இருக்க போது. 10 பாயிண்ட் வந்துட்டு வின் ஆகிற ஆளுக்கு வந்துட்டு அந்த ஒரு டாஸ்கில் வரப்போகுது. அந்த டாஸ்க்கை யார் ப்ரோ ஜெயிச்சா அப்படின்றதுன்னு கேட்கறது புரியுது. ஸோ அந்த டாஸ்க்கையும் ஜெயிச்சு லீடிங்கில் இருக்கிறது நம்ம விஜே விஷால். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ விஜே விஷால் வந்துட்டு அந்த டாஸ்க்கை ஜெயிச்சு லீட் பண்ணுறாரு டிடிஎஃப் பாயிண்ட்ஸ் டேபிளில். அவர் தான் வந்துட்டு இப்போது நிலவரப்படி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நம்ம சொன்னபடி அவங்க வந்துட்டு டிடிஎஃப்பில் அந்த லீடர் போர்டில் அவர் தான் வந்துட்டு லீட் பண்ணுறாரு வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். அதுக்கு கீழே எல்லாருமே இருக்காங்க, நம்ம சௌந்தர்யா, ரயான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ ஜாக்லின், முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க, எவ்வளோ ப்ரோ பாயிண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் அவங்க பெருசாக எதுவுமே பாயிண்ட்ஸ் எடுக்கல கைஸ். ஸோ இதுதான் அப்டேட்டு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்லாம் இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜே விஷால் லீட் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ விஜே விஷால் நைட் நடந்த டாஸ்கில் பயங்கரமாக என்டியூரன்ஸை காட்டி அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருக்காரு. ஸோ காலையில் நடந்த டாஸ்கில் நம்ம ரயானும் சௌந்தர்யாவும் வேறு மாதிரி மாஸ் பண்ணியிருக்காங்க. ரயான் அவர்கள் அதை ஜெயிச்சு 5 பாயிண்ட்ன்றதை வாங்கியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஷால் வந்துட்டு அதை ஜெயிச்சது ஃபேரா, சௌந்தர்யா ரயான் பண்ணது ஃபேரா, மாஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்ஸ், லைவ் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.